ஹாய் ஃபேம், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருப்பீங்க. ஸோ நானும் ஃபைனலி குட். என்னடா ரொம்ப நாள் ஆளே காணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ பல ரீசனால் வீடியோ போட முடியல. ஸோ அது ஷோன்ற வார்த்தை யூஸ் பண்ணிக்க மாட்டேன். அது எதுவும் பெருசாக நினச்சிக்காதீங்க. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக நான் வீடியோ போடுறேன். இதே தான் எல்லா வீடியோக்குள்ளேயும் சொல்லிட்டு இருக்கேடா லோக்கின்றது எனக்கு உங்களோட மைண்ட் வாய்ஸ் கேட்குது. பட் என்ன ஃபேம் பண்ணுறது, கொஞ்சம் பல ரீசனால் தவிர்க்கிறதா இருக்குது. நமக்கு ரைடிங் பார்ட்னர்ஸ் யாரும் இன்னும் செட் ஆகலைங்க. அதனால தான் கொஞ்சம் ரைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு அது அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்றது சர்ப்ரைஸ், ஓகேங்களா? அது நான் அப்படியே வீடியோக்குள்ளே போக நான் சொல்லிடுறேன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாங் டைம் கொஞ்சம் ரொம்ப நாள் கழித்து கொல்லிமலை போனதோடு லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். கொல்லிமலை அதுக்கப்புறம் அவ்வளோதான். கொல்லிமலை போனதோட லாஸ்ட். அதுக்கப்புறம் வீடியோ எதுவும் பண்ண கிடையாது. ஸோ யாரும் பெருசாக தப்பாக நினச்சிக்காதீங்க. இதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். புதுசாக யாராச்சும் பார்த்தீங்கன்னா எந்த வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான் நம்மளுக்கு மேலும் மேலும் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட் அன்பாக்ஸ்குள்ளே போயிடலாமா? ஸோ என்ன பொருள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, Insta360 தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது நம்மளோட சேனலுக்காக வாங்கலை, நம்மளோட ஃப்ரெண்டோட சேனலுக்காக வாங்கினது. அது அன்பாக்ஸ் பண்ணலாமேன்றதுக்கோசரம் இந்த வீடியோ. இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துடுறேன், சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னோடய ஃபேஸ் தெரியுதா? தெரியும், ஓகே தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது Insta360 X4, ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் மட்டுமே 45,000 கிட்ட வரும். ஆக்சுவலாக இது நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதோட ஃபீச்சர்ஸ் நான் சொல்கிறேன். புதுசாக யாராச்சும் வாங்குற மாதிரி ஐடியா இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எண்டு வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு உங்களோட சூஸ் தான், ஓகேங்களா? வாங்க அன்பாக்ஸ்குள்ளே போயிடலாம். சஃபாம், வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? Insta360 X4 ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் நம்மளோட ஃபேமிலிக்கு ஒரு மாதிரி காமிச்சிடலாமேன்னு. டொண்டனாய் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டேன்னா இங்கே மெயினாக ஃபோக்கஸ் இங்கே இருக்கட்டும். பாக்ஸில் ஃபஸ்ட் ஒன் Insta360 கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கணும்னு சொல்லலாம். பட் என்ன இருந்தாலும் வெயிட்டாக இருக்குது, எனக்கு வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. பட் இது யூஸ் பண்ணிவிட்டு தான் இதோட ரிவ்யூ சொல்லணும். இன்னும் கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ரிவ்யூ மற்றதெல்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு Insta360, அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமும் கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம். பாக்ஸ் இது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கே தெரியல, பார்க்க. ஆக்சுவலாக இது மேனுவல் கைஸ். இது Insta360 எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணுன்றதுக்காக ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் தெரியாதவங்க இதெல்லாம் வேஸ்ட் தான், யாரும் பார்க்க மாட்டீங்க. வாங்க சீக்கிரம் கேமராவோட பிக்ஸ் எல்லாம் என்னென்ன எப்படி இருக்குன்றது காமிச்சலாம். இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் ஃபேமே. இது ஒன்றும் கொடுத்துருக்காங்க. இது லென்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே நல்ல விஷயம். நம்ம இங்கே பாருங்கள், இந்த லென்ஸ் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு லென்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் இந்த மாதிரி ஒன்று கொடுக்கறதுக்கு. இந்த மாதிரி கோப்ரோவில் கொடுத்தாலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா Insta360 கொடுத்துருக்காங்க. கோப்ரோவுக்கு நீங்களே சர்ப்ரைஸாக கொடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவோம் கோப்ரோ யூசர்ஸ். ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன இருக்குதுன்னு தெரியல, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது மேனெல்லாம் என்னன்னே தெரியல. ஏதாவது சாக்லேட்டாக என்னன்னு தெரியல. சத்தியமாக சாக்லேட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஐ மீன் இது Insta360 ஸ்டிக்கர்ஸ். Insta360 2 ஸ்டிக்கர் இருக்குது. ஆக்சுவலாக நம்மளோட பைக்கில் ஒன்று ஒட்டிக்கலாம், பைக்கு கேமரா சொந்தக்காரோட ஒரு இதில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க சாமி, ரொம்பவே நல்லாயிருக்கு. அப்புறம் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 2 பக்கமே சி டைப். இது பவர் பேங்க்கில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சார்ஜரில் எப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. ஓகே. அதுக்கப்புறம் இது ஒரு நல்ல விஷயம் சாமி. இது கிளாத் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏறப்ப இது கேமராவை துடைக்கிறதுக்கு கிளாத் அவங்களே சர்ப்ரைட்டாக கொடுத்துட்றாங்க. ஆனால் கோப்ரோவில் பொறுத்த வரைக்கும் எதுவுமே அவனுங்க கொடுக்க மாட்டேன்றாங்க ஃபேமே. ஏன்னா இப்படி இருக்காங்கன்னு தெரியல. கோப்ரோ சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுற பீப்புள்ஸ் நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அங்கே பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்குது கிளாத். இது நம்ம டஸ்ட் ஏதாவது இருந்தால் கூட துடைச்சிக்கலாம்.
உண்மையாக ரொம்ப க்ளீன் பண்ணுது, ரொம்பவே நல்லாயிருக்கு. நிறைய விஷயத்தில் Insta360க்கு நம்ம ரொம்பவே பெஸ்ட் கோட்டிங் தரலாம் ஃபேமஸ். இது வந்து பர்சனல் ரிவ்யூ, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா, நம்ம வந்து Insta360 வந்து ஆன் பண்ணி அது எப்படி இருக்குன்றதை காமிச்சிடுறேன். ஒரே நிமிஷம். இது வந்து ஒரே நிமிஷம் காமி. இதுவும் சர்ப்ரைட்டாக அவங்களே கொடுத்துட்றாங்க. ரொம்ப நல்ல விஷயம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் பண்ணி காமிக்கலாமா? ஆன் ஆகிடுச்சு, தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த ஸ்டிக்கரெல்லாம் எடுத்தால் தான் நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் நான் எடுத்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேட்ரி கழட்டி காமிச்சிட்றேன் எவ்வளோ பெருசு இருக்குன்றது. ஸோ ஃபேம் இங்கே இருக்குது பாருங்கள், 2 லாக் இருக்குது பாருங்கள். இது 2 லாக்கும் ஒன்றா ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக வந்தால் மட்டும்தான் பேட்ரி வரும். ஓகேங்களா, நீங்கள் ஏதாவது ஒரு பக்கம் மிஸ்டேக் பண்ணாலும் வராது. பேட்ரி உண்மையாகவே ரொம்ப பெருசாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே பேட்ரி லைஃப் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நல்ல விஷயம். மெமரி கார்டு SD கார்டு வந்து இதில் போடலாம். இங்கே தெரியுதா உங்களுக்கு? இது உள்ளே இருக்குது பாருங்கள், இதில் போடலாம். நான் வந்து 128 தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் இருந்ததுனால 128 வாங்கியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அதிகம் இருக்கிற ஸ்டோரேஜாக வாங்கிக்கோங்க, ஏன்னா அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். SD கார்டு இப்படி போட்டு லாக் பண்ணிங்கனாவே லாக் ஆகிடும். அப்புறம் பேட்ரி வந்து நீங்கள் போடும்போது இங்கே 2 லாக் இருக்கும். அது ஒரே டைம் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா லாக் ஆகிடும். ஓகேங்களா, லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டிக்கரை சின்னதாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதோடய குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டிக்கர் பிரிக்கிறது கொஞ்சம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது ஃபேம, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இதையும் பிரிச்சிடுறேன். பிரிக்க முடியல. இங்கே பாருங்கள், இந்த லென்ஸை எவ்வளோ அளவுக்கு டேமேஜ் பண்ணாமல் வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு சேஃப். ஆனால் இதோட கிளியரன்ஸு காமிக்கிறேன் பாருங்கள், உண்மையாகவே செம்மையாக இருக்குது ஃபேம. நானே தெரியுறேங்க பாருங்களேன், செம்மையாக இருக்குது. இதோட வீடியோ ஃபுட்டேஜும் எடுத்தும் நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்களா, இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இந்த Insta360யோட வீடியோ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அது முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன இது மட்டும் நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் கொடுக்கல. நான் இன்னொரு முறையும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். கொடுங்க ஒரு நிமிஷம். ஃபஸ்ட் Insta360, நெக்ஸ்ட் அதுக்கான பவுச் உள்ளே போட்டு வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஒரு சேஃப்டிக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், சார்ஜர் இருக்கா. அதுக்கப்புறம் இது வந்து லென்ஸ் கார்டு. ஓகேங்களா, லென்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லென்ஸ் கார்டு மாட்டிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நார்மலாக அதான் மேனுவல். இது யாரும் படிக்க மாட்டீங்க, இது யாரும் படிக்க மாட்டீங்க. இதெல்லாம் படித்து நம்ம பார்த்து இது பண்ணுறதுக்குள்ளே நமக்கே டைம் போயிடும். அதனால் நமக்கே தெரிஞ்சதே நம்ம பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் நான் இதோட வீடியோ வந்து Insta360 எடுக்கிற வீடியோ வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். யாராவது வாங்குற மாதிரின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து எப்படி சொல்கிறதா, சிம்பிள் அன்பாக்ஸ் வீடியோ தான். இன்னும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்கள் சொல்லவே இல்லை. நாங்கள் யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் நிறைய வீடியோஸ் எல்லாம் அப்கமிங்கில் வந்துகிட்டே இருக்குது. புதுசாக யாராச்சும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்லாம் போட்டுக்கோங்க. இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த Insta360, ஓகேங்களா, ஒரே நிமிஷம், Insta360 இங்கே இருக்குது பாருங்கள். இது யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களோட பர்சனல் ரிவ்யூவை நாங்கள் சொல்ல முடியும். அதுக்காக ஒரு 1 டே ரைட் பிளான் பண்ணியிருக்கோம். சீக்கிரமாக அது நடக்கணும் நாங்களும் நினைக்கிறோம். ஏன்னா என்னால் தான் லேட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஃபேம, அதனால தான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. புதுசாக யாராச்சும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்லாம் போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே பண்ணிகிட்டு இருக்கேன் வீடியோன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வீட்டில் நமக்கு அப்படி இப்படின்னு தொல்லை. நம்ம கொஞ்சம் நம்ம ரூமை வந்து ரெடி பண்ணணும். நம்ம ரூம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் ஃபேம. நம்ம ரூம் மட்டும் கொஞ்சம் கூடிய சீக்கிரம் நான் ரெடி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எல்லா அன்பாக்ஸ் வீடியோவும் நம்மளோட வீட்டிலே பண்ணிடலாம். இதுவும் நல்லா தான் இருக்குது, இயற்கையாக நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் போக அப்படியே எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி வேறு எதுவும் சொல்கிறதுக்குள்ள. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக நானும் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்.
ஸோ புதுசாக யாராச்சும் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் போட்டுக்கோங்க. புது வியூஸ் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் கமெண்ட்டில் தான் எனக்கு மேலும் மேலும் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே ஃபேம், பை, லவ் யூ. நான் இதோட வீடியோ நான் உங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. பை, லவ் யூ. நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போதே நம்ம ஆங்கிள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், செம்ம கிளியரன்ஸாக இருக்குது. எனக்கு இந்த டிஸ்பிளேயில் பார்க்குறதுக்கும் செம்மையாக இருக்குது. தெரியும்னு நினைக்கிறேன், எந்தளவுக்கு கிளியரன்ஸ் இருக்குதுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு முன்னாடி ஒரு கன்னர் இருக்குது பாருங்கள், அப்படியே முன்னாடி காமிக்கிற பாருங்கள். அவ்வளோதான், எந்த ஒரு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம முன்னாடி ஒரு விஷுவலாக காமிக்கணுன்னா நான் இப்படியே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கூட என்ன காமிச்சிக்கலாங்க பாருங்கள். இப்போ நான் தெரிறேன்னா அப்படியே எனக்கு முன்னாடி இருக்கிறத காமிக்கிற பாருங்க. அவ்வளோதான், சிம்பிள். இது கண்டிப்பாக உண்மையாகவே ரொம்ப யூஸ்ஃபுல் தான் நான் சொல்லுவேன். எந்தளவுக்கு வாய்ஸ் கேட்குது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் முன்னாடி போய்ட்டு இருக்கேன்னா அப்படியே என்ன காமிக்கிறேன் பாருங்க. ஓகே ஓகே, என்ன காமிக்கிறேன், தட்ஸ் ஆல். நல்லா இருக்கா? உண்மையாக நல்லா இருக்கு ஃபேமே. நம்மளும் கூடிய சீக்கிரம் நம்மளோட ஃபேமிலிக்கு ஒன்று கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணலாம். எப்படி இருக்குது இதோட வீடியோ வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் ஃபுட்டேஜ் எடுத்துட்டதுக்கப்புறம் தான் இதை என்னால் சொல்லவே முடியும். எப்படி இருக்குதுன்னு நீங்கள் மட்டும் தான் சொல்லணும், ஓகேங்களா? இது ஒன்று எடுத்துட்டேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டா 360 ரோலிங் இருக்குல்ல, அது வேணால் ஒரு முறை ஐ வில் ட்ரை ஃபேம். இங்கே பாருங்கள், அப்படியே நின்றுட்டே என்னால் ரொட்டேட் பண்ண முடியும். எனக்கு முன்னாடி இருக்குது இங்கே தண்ணி இருக்குது, நான் அதை காமிக்கிற ஒரே நிமிஷம். இதுதான் நான் நிற்கிறேன்னா, ஓகே. இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிறது காமிக்கிறேன், கிணறு. என்னோட மேலே இருக்கிறதும் காமிக்கிறேன். செம்மையாக இருக்குது ஃபேம். நிறைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. உண்மையாக இது யூஸ் பண்ண இது எப்படி சொல்கிறதுன்னா, இந்த கேமரா மேலே ஒரு அடிட் உருவாக்குதுன்னு நான் சொல்லணும். ஸோ ஓகே, இதோட வீடியோ அவ்வளோதான். ஸோ இது யாராச்சும் வாங்குற மாதிரினா இன்னொரு 1 மந்த் வெயிட் பண்ணுங்கள். இதோட பர்சனல் ரிவ்யூ நான் சொல்லிடுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரைட் போக போகிறோம், ஓகேங்களா? இது ரைட் போயிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களால் ரிவ்யூவே போட முடியும். அதுக்கப்புறம் மோட்டோ விளாக் செட்டப்பு யாருமே சொல்லலை. நானும் யூடியூப்பில் பார்த்து இதுக்கு மோட்டோ விளாக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு வாங்கணும் பர்ச்சேஸ் பண்ணணுன்னே ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு. ஆக்சுவலாக இதோட மோட்டோ விளாக் செட்டப் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஐ வில் ஷேர் யூ. நாங்கள் மோட்டோ விளாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பொருளெல்லாம் எல்லாமே ஆட் பண்ணுறோம். ஸோ யாராச்சும் வாங்குற மாதிரினா கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, பை, லவ் யூ ஆல். பாய். இந்த இன்ஸ்டா 360 எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க ஃபேம். ஸோ ஃபேம், இது யூடியூப்க்கெல்லாம் எடுப்போம்ல நம்ம கோப்ரோலெல்லாம், அந்த ஒரு லாங் ஷாட்டு தான் இது. ஸோ இது முன்னாடி, ஓகேங்களா? எப்படி சொல்கிறதுனா, முன்னாடி வேணும்னா பின்னாடி திருப்பணுன்னா கஷ்டம்தான் நினைக்கிறேன். எடிட்டில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எடிட்டில் பண்ண முடியுமா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. நம்ம அந்த எடிட் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் வேணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயும் நல்லா கிளியரன்ஸாக இருக்குது, நல்லா கிளியர் கேட்ச் எடுத்து தருது ஃபேமே. நல்லா இருக்குது. கோப்ரோவை கம்பேர் பண்ணுற பட்சத்தில் நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்வேன். மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. இதோட அன்பாக்ஸ் பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், பெஸ்ட்டாக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதோட பர்சனல் ரிவ்யூ நான் அதுக்கப்புறம் நான் பொறுமையாக ஷேர் பண்ணுறேன். அப்புறம் மோட்டோ விளாக் செட்டப்பும் நான் வீடியோ கண்டிப்பாக போடுவேன். மோட்டோ விளாக் செட்டப்பு என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னு. ஏன்னா நானே யூடியூப்பில் தேடி எனக்கே ஒழுங்கான ரிவ்யூ கிடைக்காததுனால நானே ஏதோ ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்ததுக்கப்புறம் தான் அது நான் கண்டிப்பாக பார்க்கணும் ஒரு காவதா இல்லையான்னு. பார்த்துட்டு மோட்டோ விளாக் செட்டப்பும் போடுறேன். அதுக்கப்புறம் கோப்ரோ வித் மீன்ஸ் இன்ஸ்டா 360 கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே போட்டுடலாம். ஓகே, பை, லவ் யூ ஆல்.